மத ரீதியான கருத்துக்களை வந்து இவர் வந்து படத்தில் பேசுகிறார். அது பேசுகிறாருன்னா அது உண்மை. பாஜக தரப்பில் யாரும் சொல்லவே இல்லை, சென்சார் தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே இது சம்மந்தமாக வந்து பாஜக தரப்பில் ஏதாவது பேசியிருக்காங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. இப்போ விஜய் தரப்பில் இதே விளக்கம் இல்லை. மத ரீதியாக புண்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்படுறாங்க, அஃபெக்டட் யார், அவங்க தரப்புலேருந்து பேசவே இல்லை. பாஜக தரப்புலேயும் யாரும் பேசவே இல்லை. இதுதான் இங்கே ஒரு கேள்வி. அப்போ இந்த வழக்கே வந்து படத்தை வெற்றியடை வைக்கிறதுக்கான ஒரு நாடகமாக இருக்கலாம். இந்த படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்றது ஒரு தகவல். இன்னொரு தகவல் கேட்டிங்கன்னா 12ஆம் தேதி சிபிஐயில் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லி இவருக்கு ஒரு டேட்டை வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்கன்னு. இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுமே இவர் வந்து பாஜகவோட பி டீம் இல்லைன்னு நீங்கள் வந்து நம்பணும். நீங்கன்னா யார்? மக்கள் நம்பணும். இந்த வழக்கு இதெல்லாம் இருக்கிற படத்தை வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இப்படி மக்கள்கிட்ட ஒரு விவாதம் பண்ணுது. சிபிஐ வந்து உங்களுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதே விஜய்க்கு அசிங்கம். விஜய் சிவகார்த்தியன் விசஸ் சிவகார்த்தியன்றது வந்ததே எப்போ வந்தது? இப்போ இவர் துப்பாக்கி கொடுத்ததுனால வந்தது. துப்பாக்கி நான் கேட்டேன், துப்பாக்கி கொடுத்தாரு. எதுக்கு துப்பாக்கி கொடுத்தாரு? எதுக்கு சிவகார்த்தியனை கூப்பிட்டு, ஏன் விஜய் சேதுபதி கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே? இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்ன்ற கல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடைய ஆரம்பிச்சிச்சு. விஜய் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுபரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து எப்போன்னு ரொம்ப எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். எனக்கு பிறகு நிறைய அரசியல் குழப்படிகள், நிறைய அரசியல் பஞ்சாயத்துகள் இருப்பதாகவும் கேள்வி, குறிப்பாக பாஜக உள்ள இருப்பதாகவும் சில கிசுகிசுகள்லாம் வருது. உண்மையிலே இந்த படம் வெளியாவதில் என்ன பிரச்சனை சார்? படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் சர்ச்சைக்குரிய காட்சிகள் சொல்கிறாங்க. என்ன சர்ச்சைன்றதை வந்து இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை, எந்த தரப்புலையுமே சொல்லவே இல்லை. வழக்கு தொடுத்த விஜய் தரப்பில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸே வெளியிட்டிருக்க முடியும். பட தயாரிப்பு குழு தான் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய விஜய் தரப்பில், விஜயோட கிட்டத்தட்ட சொந்த படம் தான் இது. அப்போது விஜய் தரப்பில் இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கலாம். என்ன சர்ச்சைக்குரிய காட்சி அதில் இருக்குது, எதுக்காக இவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்குக்கு போயிருக்காங்கன்றதை மக்களுக்கு தெரிவிக்கலாம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கிறதுனால, அந்த படம் அரசியல் குறித்து பேசுகிறதுனால ஒரு இது என்ன உண்மையாக என்ன நடக்குதுன்றத ஒரு பத்திரிகை ரிலீஸே வெளியிட்டிருக்க முடியும். ஆனால் பண்ணலை. சர்ச்சைக்குரிய காட்சின்னு சொல்லி வந்து நீக்கம் செய்ய வந்து சென்சார் போர்டு வந்து நீக்கம் வலியுறுத்தியதாக ஒரு தகவலை சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. எங்கள் சான்றிதழ் வழங்கலன்றதுக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, பத்திரிகை வாயிலாக வரக்கூடிய தகவல் என்னன்னா, ஓம்னு வந்து ஒரு பேர் வந்து குறிப்பிட்டு வருது. வில்லன் நடத்துகிற ஒரு கெட்ட ஆப்ரேஷனுக்கு அந்த பேர் வந்து ஓம்னு வச்சுருக்கிறாங்க. இது மத ரீதியாக வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. படத்தில் ஒரு காட்சி வருதுன்றதுக்காக குறிப்பிட்டு இது பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி தான் தவிர அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வந்து வரல. அப்போது இங்கே யார் வந்து இந்த இப்போ அரசு நிர்வாகம் சென்சார் போர்டு அவங்க வந்து ஒரு பத்திரிகை ரிலீஸ் வெளியிட முடியாது. ஆனால் விஜய் தரப்பில் இந்த வந்து இது ஒரு செய்தியாக வெளியிட முடியும். ஆனால் இப்போ பரவலாக சொல்லக்கூடிய கேட்டால் மத ரீதியான கருத்துக்களை வந்து இவர் வந்து படத்தில் பேசுகிறார். அது பேசுகிறாருன்னா அது உண்மை. பேசுகிறது உண்மை. மதத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. அதுதான் இந்த ஓம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ஓம்ன்ற அந்த இதுவே வந்து மத ரீதியாக எங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து பாஜக தரப்பில் யாரும் சொல்லவே இல்லை, சென்சார் தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே இது சம்மந்தமாக வந்து பாஜக தரப்பில் ஏதாவது பேசியிருக்காங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. ஒரு விஷயம் இருக்குன்றா தெரியுமா? அதை நான் சொன்ன வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. அங்கே வழக்கில் வந்து நான் கேட்டினா வந்து சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசுக்கிட்டே இருக்குது. சென்சார் போர்டு தான் இந்த தகவலை சொல்கிறாங்க. மத ரீதியாக வந்து சில கருத்துக்கள் வந்து ஆட்சேபனை கருத்துக்கள் அதில் வந்து அந்த சொல்லாளர் வருது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ செய்தி வெளியாயிடுச்சு. எதுக்காக, என்ன சர்ச்சைக்குரிய கருத்துன்றது இதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா சென்சார் போர்டில் சார்பாக வந்து வாதிடக்கூடிய பல விஷயங்கள் என்னென்னா,
மத ரீதியான கருத்துக்கள் வந்து மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய வந்து கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் என்னன்னா பாஜக தரப்புல இருந்து யாருமே வந்து வாய் திறக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஆனால் என்ன சர்ச்சைக்குரிய கருத்துன்றது மத ரீதியாக புண்படுத்தும் கருத்துக்கள் அதில் இருக்குதுன்னு சொல்ல வரும்போது இந்த தரப்பில் நான் சொல்கிற பிஜேபி தரப்பில் இருந்து அதில் மாநில தலைவரோ இல்லை அதில் இருக்க மற்ற பல பேர் வந்து சம்மனே இல்லாமல் ஆஜராவாங்க பாருங்கள் பொதுமக்கள்கிட்ட, அவங்க யாருமே இது தரமாக வந்து இது சம்மந்தமாக வந்து பேசவே இல்லை. ஏன் பேசலை? உண்மையிலேயே வந்து விஜய் வந்து இந்த கருத்தை வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்து வந்து சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்குது. அந்த கருத்து வந்து மத ரீதியாக வந்து மக்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரியான வந்து ஒரு கருத்து இருக்குது. இல்லை யாரோ ஒரு தரப்பினரை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்து வெளியாகும் போது சம்மந்தப்பட்டவர் யார் பேசணும்? சம்மந்தப்பட்டவர் இப்போது உதாரணத்துக்கு இப்போ திராவிடம் குறித்து அதாவது தமிழ் தேசியம் குறித்து ஏதாவது ஒரு புண்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்து வச்சாங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய சீமான் பேசுவார், அல்லது வந்து திராவிட இயக்க தரப்பில் யாராவது பேசுவாங்க இந்த சர்ச்சைக்குரிய கருத்து. ஏன்னா இன்னும் சில வழக்குகளோட பாயும். இப்போ பாஜக தரப்பில் அமைதியாக வந்து கடந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே கூட ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து வந்தால் கூட சம்மந்தப்பட்ட காட்சிகளை வந்து நீங்கள் நீக்க முடியும். சென்சார் போர்டில் பேசியே நீக்க முடியும். அப்போது வந்து சென்சார் போர்டில் வந்து நீங்கள் வந்து நீக்கம் குறித்து எதுவும் நீங்கள் வந்து சமரசம் எதுவும் போகாமல் நீங்கள் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறீங்க, அங்கே நீங்கள் நிவாரணம் தேடுறீங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட தரப்புல இருந்து நான் சொல்கிறது விஜய் தரப்புலேருந்து போய் விளக்கம் தரணும் இல்லை. இப்போ விஜய் தரப்புலேருந்து விளக்கம் இல்லை. மத ரீதியாக புண்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்படுறாங்க, அஃபெக்டட் யார், அவங்க தரப்புலேருந்து பேசவே இல்லை. பாஜக தரப்புலேயும் யாரும் பேசவே இல்லை. இதுதான் இங்கே ஒரு கேள்வி. அப்போ இந்த வழக்கே வந்து படத்தை வெற்றியடை வைக்கிறதுக்கான ஒரு நாடகமாக இருக்கலாம். படம் ரிலீஸ் ஆகாதான்னு ஒரு சர்ச்சை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த. இப்போ புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவர் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் எங்களால் நீக்க முடியாதுங்க. இதில் எந்த வகையிலையும் நாங்கள் வந்து புண்படுத்துகிற மாதிரி எந்த காட்சியை நாங்கள் வைக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாடுறீங்க. அதெல்லாம் சரி, நம்ம நீதிமன்றத்துக்குள்ளே போகவே இல்லை. நீங்கள் என்ன வழக்குன்னா, ஆனால் அது குறித்து வந்து எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிடவே இல்லை. நீங்கள் விளக்கம் தரவே இல்லை எந்த தரப்பில். சரி, எனக்கு அதை விட எனக்கு முக்கியம் இல்லை. உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறீங்க. நீங்கள் சென்சார் போர்டில் நீங்கள் பேசலை. நீங்கள் தான் விக்டிம் யாருன்னா இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. தாவேக தரப்பில் தான் வந்து எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறீங்க. ஆனால் அது இருக்க கருத்துக்கள் வந்து மத ரீதியான கருத்துக்கள் இருக்குன்னா ஏன் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தால் கூட இப்போ நான் கேட்குறேன், திருப்பரங்குன்றம் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீங்கள் பேசலையா? யாருமே பாஜக தரப்பில் பேசுனீங்கல்ல. அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த படம் குறித்து பாஜக தரப்பில் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? யார் வேணா இருக்கட்டும், மாநில தலைவராக இருக்கட்டும், அது யாருன்னா ஏன் பேசலை? அப்போ இந்த வழக்கே வந்து ஒரு நாடகம்தான். படத்தை வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யக்கூடியது தான் இது. ஓகே சார், அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜனநாயகன் படத்தை வெளியிடுறதுக்கு பின்னாடி வந்துட்டு பாஜகவும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ கரூர் வழக்கு சம்மந்தமாக சம்மனம் விட்டுருக்குறாங்க. விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் இணையணும் அப்படின்றதுக்காக நெருக்கடி கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவான கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து கூட்டணியில் வந்து இணையணும், அதுக்காக தான் வந்து இந்த படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்றது ஒரு தகவல். இன்னொரு தகவல் கேட்டால் 12ஆம் தேதி சிபிஐயில் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லி இவருக்கு ஒரு டேட்டை வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்கன்னு. இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுமே இவர் வந்து பாஜகவோட பி டீம் இல்லைன்னு நீங்கள் வந்து நம்பணும். நீங்கன்னா யார்? மக்கள் நம்பணும். இப்போ பாருங்கள், சென்சார் போர்டு வந்து இவர் வந்து பாஜகவோட பி டீம் வந்து இருந்திருந்தா இந்நேரம் இவருக்கு வந்து ரூட்டு கிளியராக இருக்குங்க, படத்துக்கு எந்த சிக்கலும் வந்திருக்காது. பார்த்தீங்களா, அவர் பாஜக பி டீம் இல்லைங்க. பாருங்கள், 12ஆம் தேதி வந்து பாவம் பொங்கல் கூட கொண்டாட விடாமல், அதுவும் இவர் குடும்பத்தோடு கொண்டாடுறவர் என்ன, பொங்கல் கூட கொண்டாட விடாமல் அவருக்கு 12ஆம் தேதி வந்து சிபிஐயே வந்து அவரை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவர் பாஜக பி டீம் இல்லை. இப்போ என்னென்னா மக்கள் வந்து பாஜக பி டீம் இவர் இல்லைன்னு மக்கள் நம்பணும். அதுக்காக இந்த நாடகம்.
நீங்கள் சம்மன் வந்து 12ஆம் தேதி கொடுக்கறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சம்மன் கொடுக்குறீங்க, அவர் அந்த அங்கே வந்து அப்பியர் ஆகிறாரு, அது வேற. என்ன சிபிஐ இது அது வந்து ஒரு 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 விசாரணை அமைப்பு, ஒரு குற்ற விசாரணை அமைப்பு சிபிஐ. அங்கே நீங்கள் போய்கிட்டு. ஆனால் சென்சார் இந்த படத்தில் வந்து என்ன சிக்கல் மக்களுக்கே புரியல. இவர் வந்து ஆட்சேபனைக்குரிய காட்சிகள்லாம் நீக்கிட்டோன்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்கிறாங்க, படக்குழு தரப்பில் சம்மந்தப்பட்ட காட்சிகளை நாங்கள் மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட் என்பது வேறு, நீக்கம் செய்கிறது வேறு. நீங்கள் மியூட் பண்ணாலும் இந்த காட்சி எதுக்காக மியூட் பண்ணுதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கேள்விக்கு பதில் எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல ஓம்னு ஒரு ஒரு வார்த்தை வருது, அதனால் வந்து இந்த இடத்துல எங்கெல்லாம் மியூட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் ஓம்னு வந்த மாதிரி ஆகிடும். படத்தை அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சர்ச்சைக்குரிய கருத்து அது சர்ச்சைன்னு உறுதியாச்சுன்னா அதை வந்து நீக்கி தான் ஆகணும். ஆனால் அங்கே நான் மியூட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளே பேசுகிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வார்த்தை வந்து தவறான ஒரு வார்த்தை வருது, அங்கே மியூட் பண்ணாலும் வந்து புரிந்து கொள்ள முடியும் தானே. இது சாதாரணமாக வந்து யூடியூப் நடத்துறவங்களுக்கே தெரியும். சில வெண்ணை வெட்டிலாம் பேசலாம், போயிட்டு கேட்டால் அவர் மியூட் பண்ணிட்டாருன்னு கேட்டேன். நீ கெட்ட வார்த்தை ஒன்று பேசிட்டு நாங்கள் மியூட் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுப்பாங்க. அப்படி தானே பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் என் பார்வையில் நான் சொல்கிறதுக்குன்னா, இந்த வழக்கு என்பதே நான் சிபிஐ விசாரணைக்கு 12ஆம் தேதிக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது குற்ற விசாரணை, அது தொடர்ச்சியாக நடக்குது. ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து 3 பேர்கிட்ட விசாரணை முடிச்சுட்டாங்க. அடுத்து விஜய் கூப்பிட்றாங்க. அதை கூட ஓரளவுக்கு கடந்து போயிடலாம், அது குற்ற விசாரணை அமைப்புன்னு. ஆனால் சென்சார் போர்டில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வருதுன்னு சொன்னால், அதுவும் குறிப்பிட்டு இந்த வந்து இவங்களே கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் குறிப்பிட்ட காட்சிகள் நீக்கிட்டோன்றாங்க. அந்த நீக்கிற காட்சி எதுன்றது நமக்கு தெரியாது. அதை கடந்து வந்து இன்னொரு இடத்துல வந்து கேட்டால் நாங்கள் மியூட் பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட வந்து இதுக்கு வந்து நாங்கள் மியூட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. என் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் மத ரீதியாக வந்து புண்படுத்தும்படியான சில வார்த்தைகள் வசனங்கள் அதில் வருதுன்னு சொன்னால், பாஜக தரப்பில் வந்து இது வரைக்கும் யாரும் பேசாமல் இருக்கிறாங்க. இதே வந்து இந்த சைடில் வந்து பராசக்தியில் வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு கடுமையான ஒரு வசனம் வந்திருந்துன்னா, இல்லை வேறு ஏதோ ஒரு படத்தை வந்து மத ரீதியாக வந்து புண்படுத்துகிற மாதிரியான சில வந்து வசனங்கள் வந்திருந்தா இந்நேரம் பாஜக தரப்பில் வந்து பேசியிருப்பாங்கல்ல. ஏன் பேசவே இல்லை? அப்போ இந்த வழக்கே என்னென்னா, எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி அப்படி கூட சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா அவர் தான் சொன்னார், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது கேட்டால், இந்த வழக்கு இதெல்லாம் இருக்கிற படத்தை வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இப்படி மக்கள்கிட்ட ஒரு விவாதம் வருது. அப்படி தான் இது வந்து முழுக்க இது வந்து இந்த வழக்கு என்பதே வந்து தாவேகா தரப்பில் அல்லது விஜய் தரப்பில் நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இது வந்து ஹைகோர்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எங்களால் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்க கொடுக்க வேண்டியது, அது சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அவங்க கொடுக்குறப்ப வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டுமே தலையிட முடியாதுன்னு சொல்லி இல்லை. இது சில நேரங்களில் இங்கே சென்சார் போர்டு அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இப்போது முழுக்க இந்த இந்த இதுதான் இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு போச்சுன்னா அந்த படத்தை முழுசும் பார்க்கணும். இப்போது அவகாசம் வேணும்ல அதுக்கு. இப்போது நீதிமன்றத்தில் வெறும் வாதங்கள் மட்டுமே வந்து இங்கே பேசப்படுது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னா அந்த படத்தை முழுமையாக பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். சென்சார் போர்டுக்குன்னு சொல்லிட்டு சில விதிகள் இருக்குது. சென்சார் போர்டுகள் வந்து ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம், சர்ச்சைக்குரிய காட்சி நம்ம நினைப்போம், ஆனால் அது வந்து படத்தில் வந்துருக்கும். இந்த படத்தெல்லாம் எப்படி விட்டாங்கன்னு சொல்லி கூட கேள்வி கேட்போம். ஏன்னா அவ்வளோ வன்முறை காட்சிகள் இருக்கும், அவ்வளோ ஆபாச காட்சிகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து சில நேரங்கள் நம்ம தான் சொல்கிறோம்ல, இங்கே நம்ம இணையத்திலே நம்ம பார்க்குறோம், நாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற வந்து சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் எத்தனையோ நிறைய ஸ்டாண்டர்ட்லாம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா வந்து காலியாகிடும், பார்த்துருக்கீங்க. ஆனால் அதே இணையத்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேறு இதே கண்டென்ட்டு வேறு யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க, அங்கே போய் இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாத பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. என்ன இப்போது சென்சார் போர்டோட அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து இது சரியாக தப்பான்னு பேசவே இல்லை. சென்சார் போர்டு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுது, இது சர்ச்சைக்குரிய கருத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கருத்து தெரிஞ்ச பிறகு ஏன் வந்து அதனால் பாதிக்கப்படக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்கல்ல. இப்போ மத ரீதியாக ஒரு பிரச்சனை வருது, மத ரீதியாக புண்படுத்துகிற மாதிரினா அதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஏன் அவங்களாம் பேசாமல் இருக்கிறாங்க? எதுக்காக பேசுகிறோம்? இப்போ தமிழிசை ஏன் வந்து பேசாமல் இருக்கிறாங்க? ஏன் நயினார் நாகேந்திரன் பேசணும்? நேற்று வரைக்கும் அமித்ஷா வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த கரூர் சம்பவத்துக்கு. இந்த படத்தில் கரூர் சம்பவம் குறித்து அந்த சம்பவத்தில் விஜய் நின்று வந்து அந்த கேரவனில் பேசக்கூடிய காட்சியே வருது இல்லை.
ஆமா. ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? அப்போ இதிலே தெரியுது இவங்க வந்து பிஜேபியோட பி டீம் தான். ஆனால் பி டீம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த வழக்கு நடக்குதுன்ற நான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்துட்டு நாட்கள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்ற போது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இது வேற அரசியல் சூழ்ச்சியாக இருக்குமோ, இதுக்கும் திமுகவுக்குமே சம்மந்தம் இருக்குதோன்ற மாதிரிலாம் இல்லை பேச இது என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணுறாங்கன்னா ரொம்ப தந்திரமாக திமுக தான் வந்து எதிர்ப்புன்றது வந்து கடந்த காலத்தில் இவரும் ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறார். திமுக தான் வந்து முயற்சி பண்ணுறாரு விஜய். என்னென்னு கேட்டால் திமுக தான் எங்கள் எதிர்ப்பு, திமுக தான் எதிர்ப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி டீம்ன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு இருக்குது இல்லையா? இவர் பாஜகவுடைய ஆளுங்க, இவர் அவங்க தூண்டுதல் தான் இவர் கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் இவர் பேசுனது தானே. நம்ம வந்து நீங்கள் இப்போ யாருங்க சொல்லி கொடுத்தது அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, ரெண்டையுமே அரசியல் எதிரி கொள்கை எதிரி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ நாங்கள் கொள்கை நட்பு வந்து ஏதோ திமுகவோட இருக்கிற மாதிரியும், இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் நட்பு இருக்கிற மாதிரியும், கொள்கை மட்டும்தான் எதிரின்ற மாதிரியும் யார் ஃப்ரேம் பண்ணுது? நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல, சிபிஐ வந்து உங்களுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதே விஜய்க்கு அசிங்கம். விஜய் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட எப்போ வந்து ஒரு குற்றப்புலனாய்வு அமைப்பு வந்து உங்களை வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் லோக்கல் போலீஸ் கூட உங்களை வந்து இப்போ ஜெயலலிதாவெல்லாம் வந்து ஜெயலலிதா, கலைஞர் எல்லாருமே வந்து இதே லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறை கூட அனுப்பியிருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிபிஐ போன்ற ஒரு பெரிய அமைப்பு, குற்றப்புலனாய்வு அமைப்புகள் வந்து உங்களை விசாரணைக்கு கூப்பிட்றதே வந்து அசிங்கம். உங்களுக்கு தெரியுமா, கடந்த காலத்தில் வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த சின்னம் தொடர்பாக, அதிமுக சின்னம் தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு அழைச்சிட்டு போன காட்சி இருக்குது பார்த்தீங்களா? தோல் மேலே கை போட்டாங்க. தோல் மேலே கை போட்டு ஒரு கைதியை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போனாங்க. கடந்த காலத்தில் அது நடந்தது. அதே மாதிரி வந்து கேட்டால் அது பாதுகாப்புன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் சல்மான் கான் ஆகட்டும், சஞ்சய் தத்து, இன்னும் யாரெல்லாம் நடிகர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்களோ அவங்கள அந்த கூட்டு போகிற அந்த சீன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து கல்ட்டு உடையும். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்ன்ற கல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடைய ஆரம்பிச்சிச்சு. சார் விஜய் கைது செய்யப்படுவாருன்றீங்களா? கைது செய்யப்பட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு பயமுறுத்தலும் நடக்கு தான் செய்யுது. நான் சொல்கிறது அது கூட இல்லை, கைது கூட வேண்டாம், உங்களை அழைச்சதே அசிங்கம்னு சொல்கிறேன் நான். சிபிஐ அழைச்சாங்களே விசாரணைக்கு அழைக்கிறது உங்களுக்கு அசிங்கம் தானே அது. இந்த சூழல் நீங்கள் ஏன் ஏற்படுத்திட்டீங்க? அதுக்காக அழைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நான். விசாரணைக்கு அழைச்சி தான் தீரணும். ஆனால் இந்த சூழல் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவசியமற்றது தானே. இந்த சூழல் நீங்கள் தானே ஏற்படுத்திட்டீங்க. அது சிபிஐ. இதே இப்போ இந்த லோக்கல் போலீஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனால் அங்கே வந்து அந்த கூட்டம்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. இங்கே சீன் போடலாம். இங்கே இதே தமிழ்நாடு இங்கே இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு விசாரணை நடந்ததுன்னா அப்போ உங்களை கூப்பிட்றது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டால் கூட அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சிபிஐ போகும்போது என்னன்னு கேட்டால் சில நேரங்களில் தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போவாங்க. கடந்த காலத்தில் டிடிவிக்கு நடந்திருக்கு, நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, என்னையா இப்படி கூப்பிட்டு போகிறீங்கலாம் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ உங்களுடைய பவுன்சரை என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்தில் தூக்கி குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்களா காருக்குள்ளே? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் பவுன்சரே பண்ணாங்க அந்த வேலையை. அந்த மாதிரி அங்கே நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நீங்கள் காட்டினீங்க சீன் போட்டிங்கனாலும் அங்கே வந்து சில நேரத்தில் வேறு வழி இல்லாமல் உங்கள் தோல் மேலே கை போட்டு, இதெல்லாம் வந்து ஜெயலலிதான்ற கல்ட்டுக்கு நடக்கவே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்தில் ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கூட இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஜெயலலிதாவை ஒப்பிடுறாங்க இல்லையா, ஜெயலலிதா பெரிய கல்ட்டு, அவருக்கு அவரை ஜெயலலிதா மாதிரி ஒரு 5 ஜெயலலிதா சமம், 10 ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து ஜெயலலிதாவுக்கு ஒருபோதும் நடக்கவே இல்லை. அவங்க பெண்ணாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு போவாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் விஜய்க்கு வந்து அந்த மாதிரியான நாளைக்கு தோல் மேலே கை போட்டு கூட கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், இந்த சிபிஐ விசாரணைக்கு உங்களை அழைச்சது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை, அதுவே அசிங்கம்தான். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த இடத்துல சிபிஐ விசாரணைக்கு உங்களை அழைச்சதாக கூட இருக்கட்டும், அது வந்து வழக்கு சம்மந்தமாக உங்களை கூப்பிட்றாங்க, நம்ம அதுக்குள்ளே கூட. ஆனால் இந்த சென்சார் இந்த வழக்குன்றதே வந்து இது ஒரு நாடகம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணுன்றது தான். அப்படி பார்த்தா பராசக்தி வந்து பராசக்தி மீது வழக்கு போச்சு. இப்போ பராசக்தி வழக்கு போயிட்டுனா கதை உரிமை குறித்து ஒருத்தர் போனார், அது நீதிமன்றம் வந்து
2 தரப்புலையும் வந்து மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த மனு தாக்கல் வந்து பண்ணாத ஒரு சூழலில் வந்து இருக்குன்னா அது வந்து வழக்கு தொடுத்தவருக்கு சில கேள்விகள் கேட்டு அந்த வழக்கு வந்து அது தடையில் வழக்கு இருக்குது, தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து கதை உரிமை குறித்து சரிங்களா. இது வந்து மத ரீதியாக புண்படுத்துகிற மாதிரி சென்சார் போர்டுக்கு பிரச்சனை. சென்சார் போர்டிலேருந்து இவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தடை கொடுக்குறாங்க. அது சம்மந்தமாக தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மத ரீதியாக அதில் கருத்துக்கள் வந்து புண்படுத்துகிற மாதிரி கருத்துக்கள் இருக்கும்போது ஏன் வந்து இங்கே இருக்கிற பாஜக வந்து மாநில தலைமை ஏன் வந்து அது சம்மந்தமாக பேசவே இல்லை? அப்போ இது வந்து என்னன்னாக்கா ஒரு நாடகம், வழக்கு போட்டதே வந்து ஒரு நாடகம் தான். எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும். கடைசி நேரத்தில் என்ன செய்ய போகிறீங்க, என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் சொல்ல போகிறீங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லை. ஆனால் தள்ளி போய்டும், ஒரு சிக்கல் இருக்குன்ற மாதிரி அப்படியே இழுத்துட்டே ரொம்ப ஹைப் கொடுக்கணுன்றது நோக்கம் தானே தவிர இது வந்து இந்த படம் ரிலீஸ் தான் ஆக போகுது, அது நம்ம பார்க்க தான் போகிறோம். இது கடைசி நேரத்தை இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணால் கடந்த காலத்தில் நிறைய காவலன் படம் இதே மாதிரி தான் பண்ணாங்க. பல படங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கும். இதெல்லாம் பேசிட்டு செய்கிறது தான் இது எல்லாமே. நீதிமன்றம் வந்து இதை வழக்குன்னு போகும்போது அவங்க விசாரணை பண்ணி தான் ஆகணும், அதுக்கான தீர்ப்பு கொடுத்து தான் ஆகணும். கடைசியாக வந்து எங்கே முடியும்னு கேட்டால் ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து முடிக்கணும். செட்டில்மெண்ட் மீன்ஸ் என்ன, நாங்கள் வந்து சென்சார் போர்டு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து முடியும், படம் ரிலீஸ் ஆகும். இது முழுக்க நாடகம். கண்டிப்பாக சார். இதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்க ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, பராசக்தி படமும் சரி, இந்த விஜயோட ஜனநாயகன் படமும் சரி, 2 பேரும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. உண்மையிலேயே விஜயோட இடத்தை வந்து எஸ்கே பிடிச்சவர்னு நினைக்கிறீங்களா சார்? ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கூட சிவகார்த்திகேயன் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம். நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து நீண்ட காலமாக நான் பாருங்கள், ரஜினியார், சிவாஜி, எம்ஜிஆர் அந்த இமேஜ் உருவானது கூட எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா சினிமா உலகத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் எப்படி எம்ஜிஆர்ன்ற கல்ட்டு எப்படி உருவாச்சு, சிவாஜின்ற கல்ட்டு எப்படி உருவானது, அதே மாதிரி ரஜினின்ற கல்ட்டு எப்படி உருவாச்சு, கமல் என்ற ஒரு கல்ட்டு எப்படி உருவாச்சுன்னா. இப்போ நான் சொல்கிறேன், சிவாஜிக்கு வந்து ஒரு பின்புலம் இருந்தது, எம்ஜிஆருக்கு வந்து பின்புலமே கிடையாது. ஏன்னா அவர் பிறந்ததே வந்து ஸ்ரீலங்கா. பின்புலத்தை பற்றி பேசிட்டே வரேன். அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்புலம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஆனால் கமலுக்கு ஒரு பின்புலம் இருந்தது. முதல் அடிப்படையில் என்னென்னா இந்த ஸ்டேட், ரஜினி இந்த ஸ்டேட் கிடையாது. அடிப்படை ஸ்டேட்ன்றதே ஒரு இந்த வாழ்விடம் என்பதே வந்து ஒரு பின்புலம் தானே. அப்படி இருக்குது ஒவ்வொரு கட்டத்தில். இப்போ வந்து விஜய்க்கும் வந்து இதுதான் வந்து இந்த ஸ்டேட்டில் பிறந்தவர் தான் சிவகார்த்திகேயன், இந்த ஸ்டேட்டில் பிறந்தான். இந்த விஜய் சிவகார்த்திகேயன் விசஸ் சிவகார்த்திகேயன்றது வந்ததே எப்போ வந்தது? இப்போ இவர் துப்பாக்கி கொடுத்ததுனால வந்தது. துப்பாக்கி நான் கேட்டேன், துப்பாக்கி கொடுத்தாரு. எதுக்கு துப்பாக்கி கொடுத்தாரு? எதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கணும்? ஏன் விஜய் சேதுபதி கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே? அப்போது சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பேஸ் இருக்குங்க, ரசிகர் பட்டாலும் இருக்குது. இருக்கிற நடிகரை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு பேஸ் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஜினிக்கு இருந்த அந்த பின்புலம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா, பின்புலம் இல்லாத சூழல், அதே சூழல் வந்து இவருக்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கி ஒரு மேடையில் பேசும்போது சிவகார்த்திகேயன் சொல்கிறீங்க கேட்டதுனால இதை சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் பேசும்போது சொல்கிறாரு, அவங்க அப்பா இறந்தபோது அவங்க அம்மாவை அழக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். அவங்க அப்பா போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் வந்து அவருடைய பின்புலம் இருக்குது, அவருடைய என்ன சொல்ற அவர் சப்போர்ட் கிடைக்கல இல்லை. அப்போ உயிரோடு இருந்தால் தான் அப்புறம் உயிரோடு இல்லாத ஒரு சூழலில் வந்து அவர் வந்து எப்படி வந்து சின்ன பையனாக இருந்தேன், எங்கள் அப்பா இறந்து போகும்போது நான் சின்ன பையனாக இருந்தேன், அப்போ நான் எங்கள் அம்மா வந்து என்னை மையப்படுத்தி எங்கள் அப்பா கிட்டே பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்பா இல்லாத வளர்ந்த ஒரு சூழலில் ஒருத்தர் வந்து சின்ன மிமிக்ரியில் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு டிவியில் வந்து ஒரு ஆங்கராக வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் போராட்டம் சொல்கிறார் அவர். அதனால் அவருடைய இடத்த அவர் இது வந்து பிடிச்சிருக்காரு. இன்னும் கூட அவருடைய காலம் இப்போ இவருக்கு வந்து 50 வயசுன்னு சொன்னால் அவருடைய வயசு இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்கும். அப்போது அவருடைய இடத்த ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவர் ஏன் நீங்கள் இப்படி நினைக்கிறது, விஜய் இடத்துன்றதை விட ஏன் ரஜினி இடத்த பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கஷ்டம்னு ஒன்று இருக்குது, யாரும் யாருடைய இடத்தையும் பிடிக்க முடியாது. ஆனால் இவர் வந்து 69 இவருடைய படத்தை முடிச்சிட்டாரு. யார்? விஜய். அவர் கெரியர் முடிஞ்சிச்சுன்னு அவர் தான் சொல்கிறார், நம்ம சொல்லலை. ஆனால் இவர் வந்து 25 படம் தான் போயிருக்காரு. இன்னும் வந்து எவ்வளோ இருக்குது. இந்த படத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு 2 படம் 3 படம் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உழைக்கிற சக்தியும் இருக்குது, வயதும் இருக்குது, காலம் இருக்குல்ல.
ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பிடிப்பார்ன்றதே இல்லை, இதை தாண்டி போவார்ன்ற நான். விஜயோட இடத்த விட தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஜினி இடத்த வேணால் பிடிக்க முடியாதான்னு கேட்டால் நிச்சயமாக அது நான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க நடித்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அவங்க வந்து சந்தித்த கேரக்டர்லாம் வந்து சாதாரண கேரக்டர்லாம் கிடையாது, ரஜினி மீட் பண்ணதெல்லாம் பெரிய அளவில். ஆனால் அந்த இடத்த ரீச் ஆக முடியுமான்றது தான் நான் ஒரு அட்வைஸாக கூட நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் 172 படம் அந்த இடத்த வேணால் வந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்றா இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் விஜய் இடத்துல ஈஸியாக ரீச் ஆகிடார். 69 படம், இப்போவே 25 படம் முடிச்சிட்டார் அவர். ஆனால் அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 4 படம்னா கூட ஒரு கெரியர் இன்னும் எங்கேயோ இருக்குல்ல, அதில் கடந்து போகிறது விஜயோட இடத்த கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஜினியோட இடத்த வேணால் ரீச் ஆகும் 172 படம்ன்றான் சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாதுல்ல. அது இன்றைக்கி வந்து காலம் மாறிச்சு. இப்போ இன்றைக்கி பேர் இண்டியா மூவின்னு ஆகிடுச்சு, இன்றைக்கி கார்பரேட் சினிமா வந்து கார்பரேட் உலகம் ஆகிடுச்சு. அதனால் ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் தான் பண்ண முடியுமே. அதனால் காலம் வந்து அன்றைக்கி அந்த காலம் ஒரு வருஷத்தில் 17 படம் வந்துச்சு. 77 ரஜினியோட படம் வந்து ஒரே வருஷத்தில் 17 படம். பார்த்துங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு படம்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? 17 படம் தான். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, எண்ணிக்கையில் போக முடியாது. ஆனால் டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்து வச்சு போகலாம். இப்போ இதெல்லாம் ரிஸ்கான படம் தான் எப்படி பார்த்தாலும். ஆனால் அது நிற்கிறார்ல. இப்போது ரமணா படம் விஜயகாந்த் இறந்ததுனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி பல கதாநாயகர்கள் வந்து இறந்து போகிறதே வந்து விரும்புகிறதே இல்லை. ஏன்னா அவங்க ரசிகர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வைக்க முடியுமா? என்ன நடக்கும்? ஐயோ நான் எவ்வளோ பெரிய கல்ட்டு தெரியுமா, இவங்களே கிரியேட் பண்ணது தான் அது. அதே மாதிரி தான் அஜித் குமாரும் அப்படி தான், அவர் இறந்து போகிற மாதிரிலாம் காட்ட முடியாது. அதே மாதிரி ரஜினிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான், அவர் இறந்து போகிற மாதிரி காட்ட முடியாது. ஆனால் அதே ராகவேந்திரா படத்தில் காட்டினாங்க, ஜீவசமாதி ஆகிறத கூட காமிச்சாங்க. இவங்களா ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு. சிவகார்த்திகேயன் அந்த ரிஸ்க் எடுக்கிறார். அமரன்லேயும் இறந்து போகிற மாதிரி காட்சி கிட்டத்தட்ட இதுலேயும் அப்படி தான். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வரலாறு. இன்றைக்கி காலையில் கூட அந்த வரலாறு படித்தேன், இந்த இந்தி எதிர்ப்பு பெரிய நீண்ட வரலாறு, கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம். அதை நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக, அந்த வெடிகால அதிகாலை 4 மணிக்கு எடுத்து படிக்கிறேன். அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இதை எப்படி நம்ம படிக்காமல் விட்டோம் இவ்வளோ காலம்னு சொல்லி கூட நான் யோசனை பண்ணேன். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம். இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இன்றைக்கி ஏன் வந்து கசமுசா பண்ணுறான்னா, இவங்க அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அன்றைக்கி எப்படி இந்தி எதிர்ப்பு இருந்தது அப்படின்றத வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்து பேசுவோம். ஸோ அதனால் என்னுடைய தரப்புன்னு கேட்டால் சிவகார்த்திகேயன் எடுத்து நடிக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து உள்ளபடியே வந்து எனக்கு வந்து என்னென்னா அவர் வேறு லெவலுக்கு போவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.